ஆக்சுவலாக வருதா நானும் வருதா ஓகே ஓகே வரல ஓகே. ஆக்சுவலாக ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. படம் ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. மியூசிக், சவுண்ட், விஷுவல், கண்டென்ட் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய பிளெண்ட் ஆகிருக்கு. உங்களோட இதுக்கு ராஜேந்திர சாரோட அசோக் கோஷம் படம் பார்த்துருக்கேன் நான். ஓகே, தேங்க்யூ. அதுக்கப்புறம் எதாவது பண்ணீங்களா? இதான் பண்ணேன். ஆமாம் சார், அதுக்கு அடுத்து தான் பண்ணுவேன். ஆக்சுவலாக ரெண்டுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குது. அது இவ்வளோ இந்த 4 வருஷம் இருக்குமா அது? ஆமாம் சார், 4 வருஷத்தில் எக்ஸ்ட்ரா நிறையா வளர்ந்துருக்கீங்க. ஆக்சுவலாக ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கும்போது. ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. ரெகுலராக அந்த டொலைட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தது வந்து மெஸ்மரைசிங்காக இருக்குது படம் ஃபுல்லாக. ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. வம்சி ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஆமாம், ஆக்சுவலாக நிறைய சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இங்கே நிறைய பேர் இருக்காங்க இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கான இதில். அதான் ஒவ்வொரு ஃப்ரேம்ஸுமே வந்து பெயிண்டிங்காகவே இருந்தது. தேங்க்யூ சார். ஆமாம், மியூசிக் வந்து ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணுச்சு. நான் அவங்க சொன்ன அந்த கான்வர்சேஷனில் வந்து மியூசிக் எது, எங்கே சைலன்ஸ் எது அப்படின்னு சொன்னதை அதை திருப்பி ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிச்சிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி ஒரு மெஸ்மரைசிங் மியூசிக் அண்ட் விஷுவல்ஸ். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி இந்த ஈவினிங். ரொம்ப தேங்க்ஸ் நரன் சார். நான் பெருசாக மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதை அவர் சொல்லலைன்னா நான் வந்திருக்க மாட்டேன். ரொம்ப 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 பர்சனலாக நான் நிறையா பேசுகிறேன். கண்டிப்பாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. தேங்க்யூ. ஆமாம், நிறைய இன்னும் இது டீட்டெயிலாக பேசுகிறதுக்கான ஆட்கள் நிறைய இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களாம் நிறையா பேசணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Hi. Just here to compliment. I really like the visuals, and I think the long pauses, right? Like each shot being a little longer worked really well, and also the music was really, really good. I really also think for even when there were shots, the long shots in the beginning when in the darkness, right? And even when the baking and all of that, I could see a connection of the tones and the colors which were there. As like what I could see was how the bread was being baked of those colors to the contrast of in her studio when she is making the contrast in the choice of colors and the frames. That was really, really beautiful, and the music really I think blends well with the visuals and worked everything perfectly. It was really good. Thank you. Thank you. ரொம்ப நல்லா இருந்துச்சு வந்து எக்ஸ்ட்ரானரி அண்ட் ஸ்பீச்லெஸ். அது ஒரு இடத்துல சொல்லுவாங்க, சவுண்டு தான் சைலன்ஸு, மியூசிக் தான் சைலன்ஸு. அது வந்து ஜென்னு, முழுக்க முழுக்க ஜென்னு தான் ட்ராவல் பண்ணுறாங்க கடைசி வரைக்கும். அந்த 3 எபிசோடு அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறது அதோடைய க்ரோத் தான். அப்புறம் நம்ம வந்து நத்திங்னஸ் இஸ் எவ்ரி திங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் டிஸ்கிரிமினேஷன் நம்மகிட்ட இருந்து கிளியர் ஆஃப் ஆகிறது. அந்த மனநிலை தான், அதை நோக்கி தான் போகுது. அப்புறம் அந்த ரெட்டு மேக்கிங் அந்த ப்ரோலாக்ல இருந்து அந்த விஷயம் வந்து அது ஒரு சிம்பிள் ஆஃப் ஹியூமனிட்டி. ஒன்னஸ், ஒன் பிரெத் அது சொல்கிறது வந்து
இங்கே இங்கே வந்து எர்த்தில் இது இருக்குது, மற்ற இடத்துல பிரெத் கூட இருக்காது. ஆனால் ஒன்னஸ் வந்து டோட்டல் யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா அம்சங்களுடைய மைன்யூட் குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கு. புத்திசத்தில் சூன்யத்தா, எதுக்குமே டேஸ்ட்லெஸ், எதுவுமே சொசைட்டி மூலமாக தான் நமக்கோட ஈகோனால் நமக்கு ஒவ்வொருத்தங்களும் யூனிக் தனித்தனியாக ஒரு டேஸ்ட்டை நமக்கு உருவாக்குறோம். ரியலாக நம்ம டேஸ்ட்லெஸ், அதுதான் சூன்யத்தா. அந்த சூன்யத்தா மனநிலையில் நம்மளுக்கு எந்த டிஸ்கிரிமினேஷனும் தெரியாது. டோட்டல் யூனிவர்ஸினுடைய அந்த குவாண்டம் பார்ட்டிக்கலினுடைய அம்சமாக நம்மளை ரியலைஸ் பண்ண வைக்கிறதுக்கு அபாரமான அதுக்கான பாதை வந்து கம்பேஷன் அண்டு லவ். அதில் ஜேர்னி பண்ணும்போது இது வந்து ஒரு மேஜிக். ஒரு இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஒரு கட்டுரையை எழுதணும்னு நினைச்சிருக்கேன், எழுதித்தாரேன். ப்ளஸ் டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஃபார் அட்வான்ஸ்டு. அந்த மியூசிக் மட்டும் நான் மிக்சிங்கில் நம்ம சில இடத்துல ஹை போகணும், மற்ற இடத்துல அந்த மியூசிக் இன்னும் லெவல் கொஞ்சம் கம்மியாகவே இருந்து அந்த எப்படி நேச்சுரல் சவுண்டு வந்து நமக்கு ரியலாக இருக்கோ அந்த மூடில் அதுலேயும் வேரியேஷன் வேணும். அந்த மியூசிக்கில் எங்கே உள்ள டெப்த்து ஒரு அந்த இன்னும் 2 தடவையாவது பார்ப்பேன். ஆனால் அந்த இதில் வந்து பிகினிங்கில் அப்படியே சவுண்டு வந்து டெட் ஆகிற அந்த ஒரு லாங் ப்ராசஸ் வரும். அதுக்கு அந்த கார்டு வர்ற இடத்துல அதெல்லாம் அது மாதிரி மியூசிக் வந்து எவ்வளோ டெப்த்துலையும் அதுலேயும் நம்ம மிக்சிங்கில் நம்ம வேரியேஷன் பண்ணும்போது இன்னும் ப்ளீஸிங்காக அந்த இது ஒரு மெடிடேட்டிவ் மைண்ட் செட் தான். அந்த ஜென் மைண்ட் செட்குள்ளே நம்ம எப்படி ஜேர்னி பண்ணுறோம், எப்படி அதை ரியலைஸ் பண்ணுறோம், சர்ச்சிங் ஃபார் த ட்ரூத்துங்கிறது அவ்வளோதான். சிம்பிள், வெரி சிம்பிள். அதுக்கு நம்மக்கிட்ட ஹியூமனிட்டி அண்டு லவ் இருந்துச்சுன்னா we can throw off all our discriminations within no time. That magic will happen. Extraordinary work. I just love it. Thank you. Thank you. It was a very incredible movie. I think it was much more philosophical, just seeing a painting. And the thing kudos to all the whole team. My goodness, youngsters, you have all put in a great effort and excellent to the whole team. Hats off to you guys. And I like that part. As a female artist, I'm an artist myself. I like the part where you brought the bread making and the painting. As a woman, I know we balance both the household and the profession. That passion which goes along both sides, you brought it very beautifully. இதை விட அழகா ஒரு பெண் ஓவியரை சித்தரிக்க முடியாது. You brought it so well. And I want to ask you one question. How did you have the patience to film a painter and an artist? Because we artists are all emotional beings we have, இல்லையா? ஸோ அதை பிக்சரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு இமாலய பொறுமை வேணும். அது எப்படி இருந்ததுன்னு தெரியல, பட் எனிவே ஆஸ் அ டீம் யூ ஆர் சப்போர்ட்டிங் ஈச் அதர் and hats off to you guys. And Vamsi, you did a very great good job and the music was very fine. அவரே மற்றவங்களே எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க. But anyway, you keep going and keep rocking, guys. ரொம்ப ஒரு புதிய அனுபவம் எனக்கு இந்த மாலை நேரத்தில். அதுவும் வம்சியை ரொம்ப குழந்தையில பார்த்தவனா இப்போ இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு படைப்பை பார்க்குற போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதில் நான் ரொம்ப முக்கியமாக கருதுறது இதனுடைய டெக்னிக்கலை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது. நிறைய விஷயங்களை இளைஞர்கள் மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, ஆர்ட் சம்மந்தப்பட்டவங்க. நான் அதில் அவ்வளவு சம்மந்தப்படாத ஆள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னாக்க,
ஒரு பெயிண்டருடைய இன்னர் ட்ராவல் என்ன அப்படிங்கிறத பற்றிய ஒரு வலிமை இதில் ரொம்ப ஆழமாக இருக்குது. பொதுவாக வந்து பல துறைகளில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருடைய அந்த லிபரேஷன்ங்கிற பாயிண்ட்டை வந்து அவங்க எப்படி டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஃபிலாசபிக்கலாக மற்றது பார்க்குற போது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு பெயிண்டருடைய லிபரேஷன் ஒன்றுலேருந்து ஒன்று தொடர்ந்து வந்து எப்படி அவங்க லிபரேட் ஆகி எந்த இடத்துல அவங்க வந்து சேர்றாங்கங்கிற ஒரு மெசேஜ் இருக்குல்ல, அது இதனுடைய ரொம்ப பவர்ஃபுல் மெசேஜாகவும் எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாமல் அதை கொண்டு போய் இந்த ஃபிலிம் சேர்த்துருக்குங்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இளைஞர்களுடைய பங்களிப்பு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இது. நன்றிங்க, நன்றி. இந்த மாலை பொழுது வந்து ரொம்ப அற்புதமான தருணமாக நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். டாக்குமெண்டேஷன் வந்து ரொம்ப போராக இருக்கும் அப்படின்ட்டு. அந்த இடத்துல வம்சி ஆரம்பிச்சிருக்கிறது, அது ஓவியர்கள் இதுக்கு முன்னாடி எழுத்தாளர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது இப்போ ஐ திங்க் இது இஸ் 3rd or 4th நினைக்கிறேன். அது ஒரு ஆஸ் அ ஹோல் இதை ஒரு பெயிண்டிங்காக தான் பார்க்குறேன். கம்ப்ளீட் ஸ்பேஸ் இட் ஹஸ் பீன் ஃபில்டு வித் மியூசிக் அண்ட் எவ்ரி திங். ரொம்ப சிம்பிளாக என்னுடைய லாங்குவேஜில் சொல்லணுன்னா சைலன்ஸ் அது ஒரு மியூசிக் தான். அதுவே மொத்தமாக சொல்லணுன்னா ஒன்னஸ் ஆஸ் அ ஹோல் ஃபிலிம் இஸ் ஒன்னஸ். எக்ஸலண்ட். தேங்க்யூ ஃபார் காயத்ரி கேம் மியூஸ். இவங்களுடைய ஜேர்னி வந்து எனக்கு ஒரு 5 to 7 இயர்ஸாக தெரியும். ஸோ இந்த 7 இயர்ஸில் இருந்து பார்க்கும்போது ஆஸ் அ ஹோலாக இந்த ஃபிலிம் வந்து இட் கிரியேட்டட் ஒன்னஸ். தேங்க்யூ. வம்சி, ரொம்ப அழகான ஒரு ஃபிலிம். ஆக்சுவலி நான் உங்களுக்கு ஃபோனில் சொல்லியிருந்த விஷயந்தான். ஒரு நேச்சரான ஒரு ட்ராவல், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னு, இதோட அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு asking how it all started. ஸோ காயத்ரி வந்துட்டு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி. இது ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு நார்மலாக அந்த நம்மளுக்கு ஃபாரினர்ஸ் மேலே ஒரு ஃபேசினேஷன் இருக்குல்ல சார். அவங்க சேமாக தான் இருக்காங்க, அதே பிளாக் காஃபியில் தான் காஃபி குடிக்கிறாங்க. ஆனால் எல்லாமே அவங்க வீட்டில் போனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு எஸ்தெட்டிக்காக இருக்குது. அந்த மஞ்சள் லைட்டு இதெல்லாம் சின்ன வயசுலேயே ஒரு மாதிரி லைட்ஸ் ஆகும். ஒரு புது அங்கே போயிட்டு வந்தாலே whenever we go to காயத்ரி ஸ்பேஸ் திரும்பி வரும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபீலிங் வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு. லேட்டராக ஷி வாஸ் பெயிண்டிங். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கேமரா கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு டைமில் தான் மீட் பண்ணி நம்ம சேர்ந்து ஏதாச்சும் பண்ணலாம் காயத்ரின்னு சொல்லிட்டு வி போத் ஹேட் அ கான்வர்சேஷன். அப்போது இப்படி தான் இது எண்ட் ஆகணும், இப்படி தான் இது போய் இதுவாகணும், எந்த ஒரு இதுவுமே பிளான் பண்ணலை. ஸோ ஒரு நாள் செக் பண்ணுறதுக்காக அங்கே போகும்போது ஷி வாஸ் மேக்கிங் பிரெட். அப்போ தான் பிரெட் மேக்கிங் எவ்வளோ முக்கியமானது, நம்ம 2 ஹங்கர் பற்றி பேசணுன்னு யோசித்தோம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த நம்ம வயிறுக்கான பசி தீண்டாதான் தென் வி ஸ்டார்ட் டூயிங் ஆர்ட்டோ, மற்ற எல்லா விஷயமே கம் செகண்டரி. ஸோ இது ரெண்டுமே பேரலாக பேலன்ஸ் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஹார்மோனியஸ் லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இது தனியாக பண்ணணும்னா இது ஒரு சேர்ந்து ஒரு விஷயத்தில் தான் அது நடந்துச்சு. இது எல்லாத்துக்குமே டெய்லியும் குலைக்கிற நான் எனக்கு 4:30 மணிக்கு ஷூட் பண்ணும்போது குலைக்கல. திடீர்னு ஜன்னல் திறந்தோடனே ஒரு லைட்டு வந்துச்சு. இதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு கம்யூனான ஒரு எஃபர்ட்லேயும் எல்லாரும் சேர்ந்து அப்படி தான் சார் இது க்ரியேட் ஆச்சு. உண்மையிலேயே அது நேச்சராக அமைஞ்சு வந்திருக்கு, அப்படி தான் சொல்லணும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வம்சி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நரன் சார் சொல்லிகிட்டே இருப்பார், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபிலிம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள் அப்படின்பாரு. பட் ரொம்ப பெயிண்டிங்கான ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க, அது வாழ்த்துக்கள். அது ஏன்னா எல்லோரும் அங்கே கான்செப்ட்டு அதுக்குள்ளே என்ன டெப்த்து அப்படின்னு தான் பேசினாங்க. ஸோ அது பேசாமல் நீங்கள் ஒரு பயங்கர கமர்ஷியலான ஒரு ஃபிலிம் மேக்கராக உங்களை நான் பார்த்தேன் இந்த ஃபிலிமுக்குள்ள. ஆமாம், அது என்னென்னா
எந்த இடத்துல என்ன சேஞ்ச் ஓவர்ஸை கொடுக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அது அப்படியே டிப்பிக்கல் ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கான ஒரு அப்ரோச் தான் அதுக்குள்ளே இருந்தது. ஸோ அந்த மியூசிக் ஆகட்டும், அந்த சவுண்ட் மிக்சிங் ஆகட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுவும் மியூசிக் டைரக்டர்லாம் அப்படியே இந்த படத்தை ஒரு மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவான மூவி தான். பட் அது எந்த இடத்துலையும் அந்த ஸ்லோ ஃபீலே இல்லை பிரதர். அவங்க வந்து நான் வந்து பெயிண்டிங் நான் வந்து அப்போ டிசைட் பண்ணேன், அதை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுக்குறீங்க பாருங்களேன். அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர ஒரு அப்படியே என்னடா அது ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கான ஒரு ஒரு எஃபர்ட்டை அவங்க போட்டிருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. ஒவ்வொரு சேஞ்ச் ஓவர்ஸுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்று பண்ணியிருந்தீங்க. அப்புறம் சவுண்ட் மிக்சிங்கு, அது ஊரில் எல்லாம் விறகு அடுப்பில் தான் சமைப்பாங்க. அது சின்ன சின்னதாக அந்த ஒரு விறகு எரிய ஆரம்பிக்கும் போது அதுலேருந்து அது வெடித்து செதறும் ஒரு சின்ன சின்ன பொறி, அந்த சவுண்டை வந்து லைவாக பியூட்டிஃபுல் வருது. அது அந்த ப்ரெட்டை எடுத்து உள்ளே வைக்கும்போது அந்த சவுண்டு எல்லாமே லைவ்லியாக. அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டைமே வந்து தேங்க்ஸ் டு டாக் அண்ட் கேட்னு போட்டிங்களே, அது பயங்கரமான ஒர்த். அது எல்லா ஃப்ரேம்லையுமே அந்த அது அதை நாயின்னு சொல்கிறது வந்து வேறு தமிழில் வேறு வார்த்தை இல்லை. அவ்வளோ எல்லாமே உங்களுக்கு இந்த அப்புறம் எனக்கு ஸ்டோரி ஆஃப் பெயிண்டிங் அப்படின்றத விட ஃபோட்டோகிராஃபி ஆஃப் பெயிண்டிங்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்து என்ன பியூட்டிஃபுல்லாக ஒன்று அதை வச்சுருக்கீங்க. ஒரு ஃப்ரேமுமே பெயிண்டிங்காக இருந்துச்சு. நீங்கள் ஃபோட்டோகிராஃபி ப்ளஸ் டைரக்ஷன் அப்படின்றீங்க. கமர்ஷியலுக்கான எல்லா ஸ்டஃப்பும் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு தான் நான் இந்த ஃபிலிம்களை பார்க்குறேன். இது ஒரு பெரிய உங்களுக்கு வந்து கிரெடிட் தான் இது. ஸோ இந்த டீமாக வந்து சேர்ந்து எல்லாம் திருவண்ணாமலையிலேருந்து நாங்கள் வந்தோம் அப்படின்னு ஒன்று சொல்லும்போதே அது திருவண்ணாமலைக்கார பசங்க மாதிரி தெரியல. உங்களோட ஒவ்வொரு ஃப்ரேம் பயங்கர ஐஃபியாக இருக்குது. அதுவும் அந்த ஃபஸ்ட்டு வந்து பாடினார்ல, அவர் பேர் என்ன பேர்? சாண்டி. சாண்டி நீங்களாம் சொன்ன திருவண்ணாமலை பையன் சொன்னால் எல்லாம் நம்பவே மாட்டாங்க. தயவு செஞ்சு கலிஃபோர்னியா, சான் ஃப்ரான்சிஸ்கோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். பட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அது, ஸோ அதுதான் சோலு. பட் செம ஃப்ரெண்ட்ஸு. அப்படியே சேர்ந்து ஒரு கமர்ஷியல் சினிமா பண்ணுங்கள், நிச்சயமாக வந்து சக்ஸஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். I have a question. Oh, first of all, I just want to congratulate all of you for the release. Very grateful to be here and watch this. I have a question to Gayatri ma'am. There was one point in the movie where you said, thank you for being here. You being here, I think it was somewhere along the lines of, we both painted this painting, where you were extremely happy about his presence. Yeah. So I want to ask you, as the subject of this documentary, how did his presence affect your process of, you know, daily life or painting? His presence? Or maybe if you were at all aware of it. Of course, of course. This is coming from a filmmaker. I just want to know how do you, like, as a subject, how do you feel? I felt while he was, well, when we started filming, I felt I was truly, I was not acting, I was myself, and I knew it was because Bamsi. It was because he was there, he was behind. And when we finished the painting, I told we did it together because I felt it was all done by all of us. Yes. Thank you. Thank you. Hello. I think the title should be Story of a Painter. That's what because she tells the whole story. Na? It's not about that only that painting. It's about her life painting. It's a life sketch. That's what I felt. And I got a question to Gayatri. You said you shifted from representational painting to abstract. This happened during the corona time or still you are doing representational painting?
And actually the film is a representation of you. Okay. But it's also abstract. The whole feeling we get an abstract, the natural surroundings and the live recordings, we feel that abstracting also. What is your, after seeing the film, what is your inference? First of all, we can hear? It should be a story of a painting, because even if I am the one holding the one who is talking about this painting and talking about myself, I feel Bamsi did this story of a painting because he wanted to talk about a painting, not about me. So while I was seeing the film now, I saw it few times, and while I was seeing the film, I felt that this film is talking about all of us, about all painters. So it is about, it's not about me. It is not about me. It is about art. It is about, yes. And about my process of moving from representational to abstract, it happened long back, like 10 years back. Adimulam, the painter Adimulam, well-known painter from Tamil Nadu, he was actually doing that line drawings for so many years, and suddenly at a point of time he switched to abstract. So normally it happens at certain point of time in a It can painter. happen. It can happen, yeah. Thank you. Thank you. Thank you. Thank you. வாழ்த்துக்கள் வம்சி, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே போல் எல்லாருடைய மனநிலையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து ஒரு மையப்புள்ளியில் வச்ச மாதிரி இருந்தது இந்த படம். நம்ம என்ன பொதுவாக சொல்லுவாங்க, அந்த 5 பூதங்கள் சொல்லுவாங்க, அந்த 5 பூதங்கள் கான்செப்டும் இதில் நீ கொண்டு வந்த மாதிரி இருக்குது. ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லாரையும் ஒரு அமைதிப்படுத்தி வேறு சில மனநிலை இருந்தாலும் ஒரு திசை வந்து இந்த படத்தோட மையத்துக்கு வர மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது வம்சி, வாழ்த்துக்கள். Gayatri, Hello. it's quite beautiful to see your hair color turned into this from the film. What? That's a compliment. What is it? It's so nice and beautiful to see your hair turned into this color. Yes. Thank and, you. I think Yes, this happens often. and we keep turning. and from the movie, I think you have passed us your earnestness that you saved in your life bit by bit. You know, as an artist, as a human, whatever you have saved, you passed it to us. Thank on screen. you. And it really gives us to push ourselves to, reach the language of our art and to do something to share our art, our consciousness in a way. ஸோ படக்குழுவிற்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப மெடிடேட்டிவான மூவி ஐயா, ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு பார்த்து. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. ஹாய் வம்சி, ஆக்சுவலி தேங்க்ஸ். தேங்க்ஸ். ஏன்னா நரன் அண்ணா சொல்லும் போது, டாக்குமெண்ட்ரின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப டாக்குமெண்ட்ரி போயிருப்போம். ஆத்தர் இருப்பாங்க, இல்லை பெயிண்டர் இருப்பாங்க, அப்புறம் அவங்களோட பெயிண்டிங், அப்புறம் அதை சார்ந்து பேசக்கூடிய ஆட்கள், அது என்ன சொல்லுது, அப்போ அவங்க யார், அதை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது கம்ப்ளீட்லி ஆத்தர் யாரோ அவங்களோட சோலை மட்டுமே தெரிஞ்சுக்கிற, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிற, இல்லாட்டா அவங்கள விட்டுட்டு அவங்க இன்னர் ஃபேஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிற ஒரு மூவியாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு 50-100 பேர் இங்கே இருக்கோம்ல, இந்த 50-100 பேருமே அந்த மூவியை பார்க்கும்போது ஒரு பீப்புள் தான். இந்த 100 பேருக்கும் ஒரே ஃபேஸ் தான் இருந்துச்சு இந்த இடத்துல. ஏன்னா இந்த மூவிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உயிருள்ள படைப்புன்னு இருக்குல்ல, அந்த பூனை,
இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், அந்த வண்ணத்து பூச்சிகளாக இருக்கட்டும், இல்லை மிகப்பெரிய மலையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஸ்கிப் ஆகி அங்கே வரக்கூடிய குடிசையிலேருந்து, எரியக்கூடிய நெருப்புலேருந்து, கேமரா எதெல்லாம் பார்க்குதோ எல்லாத்துக்குமே உயிருள்ள படைப்பு, உயிர் இருந்தது. ஆல்சோ மியூசிக் முதல் கொண்டு. ஏன்னா அந்த மியூசிக் வந்து போயிட்டே இருக்குது, சைலண்டாக போயிட்டே இருக்குது. சடனாக வாட்ச் பண்ணும்போது மியூசிக்கையும் விஷுவலையும் கம்பேர் பண்ணும்போது ஷார்ட் மாறுது, டோன் மாறுது, ஷார்ட் மாறுது, டோன் மாறுது. ஷார்ட் தூரமாக போகுது, டோன் உள்ளே போடுது. அது என்னமோ நமக்கு தெரியாத லாங்குவேஜ் இல்லையா அது. திடீர்னு வந்து திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு வான்காவோட மஞ்சள் வயல கோதுமை வயல கொண்டு வந்து விட்ட மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. இந்த லேண்டுக்கு புதுசாக இருந்துச்சு. இது தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப அழகான படம், ரொம்ப மெடிடேட்டிவாக இருந்தது. ரொம்ப நன்றி இது எங்களுக்கெல்லாம் உங்கள் கண் வழி எங்களுக்கு காமிச்சதுக்கு. ஸோ திஸ் கொஷன் இஸ் ஃபார் காயத்ரி. You spoke about being in that moment, being present when you were painting, right? So this awareness of being observed by somebody, did it make any change in the process in which you approach the painting? The painting while... Yeah, while you are painting, yes, you were aware that you are being observed by Vamsi. By Vamsi? Yeah. Vamsi and me are one. Oh my God. I don't have any, what to say. I feel very comfortable while Vamsi is there. I did not feel, I don't know, it was so natural. I did not feel, I felt like always. That's very beautiful too. There you succeeded as an artist, Vamsi. No, yes. It is very true what I am saying. I am not just saying, it's true. That's very beautiful. I think the pinnacle of this movie and this experience for me is that you guys achieving that oneness. Yes, thank you. And one more question. So you spoke about I spoke too much and I want to be silent, and then you got into abstraction, right? So I'm asking this as an artist, do we have to speak too much to feel the need of being silent? I don't know. I think everybody have their own journey, and yes, everybody has their own journey. Don't take me wrong. I don't say representational work is simply talking. It's not like that. But me personally, I very enthusiastically talk through my paintings. I was always telling something, and at some point I felt I had said everything I wanted to say. That was my personal journey. But I love and I respect all art, representational, abstract, but it was my journey to stop the representation. That's beautiful. And now through your abstraction, are you trying to tell us something or just documenting the moment that you are living in your painting? Yes, on my abstract now, I'm trying to want the less possible, and I'm trying to simplify the most and to be the most in the moment while I work. And from all that, what happened is what I have to share with whoever who see the paintings. And yes, thank you guys. Thank you so much. All the love. Thank you.
I feel extremely grateful to be here today. ரொம்ப பேரழகான படைப்பு இது. Thank you for introducing Gayatri to me, to us. Thank you. Thank you.